உங்களுக்கு தனியா செய்யணும். தம்பி கொஞ்ச நாள் அமைதியா நம்ம பேசிட்டு பின்னாடி கொஞ்சம் கம்முனுங்க. அமைதியா இருப்பாங்க. ஒரு பாக்கெட் 2 பேர் குடிச்சாங்க. அவரு எப்படி சொல்லுவாங்க அடுத்து பாடி கொஞ்சம் தள்ளுங்க பின்னாடி. எல்லாம் எல்லாம் பின்னாடி. வந்த பிறகு வந்தவரை கேட்டீங்கன்னா நீங்க பூ வியாபாரம் பண்ணீங்களா? என்ன பல வகையான பூவா ஒரே பூவா? பூக்கடை குப்பம் சொல்லுவாங்க. இன்னைக்கா தெரியும். மாவட்டத்திட்ட சொன்னா ஒன்றும் உங்களுக்கு எத்தனை பசங்க? சரி, இப்போ 6 மணி வந்த பிறகு என்னாச்சு அவங்களுக்கு? கண்ணு மயக்கம்? அதான் 6 மணி வந்த உடனே ஒரு மாதிரியான பேரண்ட் சொல்லிட்டு நான் கடைக்கு போயிட்டேன். கடைக்கு போனதும் ஒரு 9 மணிக்கு போகணும். அதுக்குள்ளே எல்லாம் புயோ கட்சிட்டு அப்புறம் வண்டி எடுத்துட்டு வந்து அது பிறகு தெரியுது ஊர்லேயே இப்படி நடந்தது. ஆமாம், அதுக்கப்புறம் எனக்கே தெரியுது. அப்புறம் ஆட்டோ வர வச்சு தூக்கி போட்டுக்கிட்டு நானே அந்த அம்மா உங்களை அழைச்சி போச்சு விடுமா? அந்த அம்மா இல்லை, அந்த அம்மாவும் குடிச்சது, அதுவும் போச்சு. அதுக்கும் அதாயிடுச்சு. இதை என்ன பண்ண நேராக கூட்டு போயிட்டு அட்மிஷன் போட்டாங்க. உடனே ஜிக்குமார் சரசுன்னு ஒருத்தர் அவங்களா? சரசு என் சம்சாரத்தை என்ன பண்ணாங்க, அட்மிஷன் போட்டாங்க. சரிங்க இருக்குது சார், கொஞ்சம் எப்படி சார் ஒன்றும் அதிகம் இல்லை, கொஞ்சம் ஆள் உள்ளே இருப்பான். இல்லை கூப்பா நீங்கள் வச்சுருந்தாங்க அதுக்கு அந்த மாதிரி இது இல்லை, வண்டியில் அனுப்பிச்சிட்டாங்க. நல்லா ஜிக்குமார் பாண்டிச்சேரி ரன்னிங் ஆள் போக ஆஸ்பத்திரி கிட்டக்க போயிட்டு கை காலெல்லாம் ஈத்திச்சு, கண்ணெல்லாம் முடியெல்லாம் இதுங்கிற மாதிரி வீட்டில் சேர்த்த உடனே ஒரு 1/2 hour தான் ஒன்றும் பேசல அவங்க. இங்கேருந்து போகணும், நல்லா பேசணும். போக அந்த பெட்லெஸ். ஆனால் ஒரு பாக்கெட் 2 பேர் குடிச்சு சண்டை போட்டோம். ஆளுக்கு ஒரு பாக்கெட் குடிச்சாங்களா? குடிச்சிருக்கலாம். எப்பயுமே இந்த மாதிரி குடிக்க ஒரு வாட்டி எனக்கு தெரியாம கொடுப்பேன். உங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை? நான் சாப்பிட மாட்டேன். அப்புறம் மிரட்டி கேட்ட போது இன்னும் சொல்லிட்டான், அதனால ஒரு பைட்டு தாயா வாங்கிட்டு குடிச்சோம் அந்த கண்ணுக்குட்டி கடையில். நேட்டா இங்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க நம்ம சிகிச்சைக்கு. கொஞ்சம் எங்கே எடுக்க அப்புறம் அண்ணன் வந்தார், உதவி வந்தாங்க. கட்சியில் 60 வருஷமா எப்போ எத்தியா? இப்போ எத்தியா? கொடுக்கும்போது எத்தியா? மாவட்டமும் கூட வந்து ஹெல்ப் பண்ணாரு. ஒரு தபால் கொடுத்தாரு. அவர்கிட்ட
வந்து டேரக்டாக போய் ஃபோட்டோ எடுக்கிறீங்க எப்போ ஃபோட்டோ எடுக்கிறீங்க எப்போ எடுத்துருக்க என்னது அளவில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்ட என்னது பசங்க அதெல்லாம் உங்க கூட தான் இருக்காங்களா பசங்க என் கூட தான் இருக்காங்க உள்ள போனா அடக்குமே உள்ள சரி காலையில் வருவாங்க எனக்கு நிறைய காலையில் மாலை போட்டு போன வழி விட்டு போன வழி விட்டு நீ வந்துரு நீ வந்து வழியில் நிக்காது வழியில் நிக்காம இதை முடிச்சுட்டு இதை முடிச்சுட்டு தான் பின்னாடி பின்னாடி பள்ளம் லைட்டு காட்டு போய் தம்பி நம்ம டீம்ல நீங்க அந்த லாங்ல போயிட்டு அம்மாவுக்கு சீரியஸ் தான் அப்பா வந்து அப்பா பேர் முருகன் அம்மா பேரு அதான் கொஞ்சம் இப்படி எடுத்துருங்க ராஜ்குமார் நகருங்க அப்படி போனா அங்க போயிடுண்ணா அங்க போயிடு போ தம்பி கொஞ்சம் இருங்க நீங்க ஒதுங்குறீங்க அந்த அளவுக்கு